ஆல்டர் நெக் கட்டிங் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி மெத்தட்ல வாங்க பார்க்கலாம். நார்மலா நம்ம வந்து ஒரு க்ளோஸ் நெக் வெட்டுறோம், காலர் நெக் வெட்டுறோம், இல்ல பிளவுஸே வெட்டுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணுவோம். இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்க, சேம் அதுல இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு பேக்கை எடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நெக்கோட ஹைட்டு, கழுத்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன இறக்கம் வைக்கிறோம். இந்த நெக் வந்து கஸ்டமர் வந்து ஸ்டார் நெக் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நெக் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு நான் மார்க் போட்டுட்டேன். இதான் ஃப்ரண்ட் நெக்குக்கு அளவு போட்டுட்டேன். ஆல்டர் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் உள்ள தள்ளணும். நெக்கு வித்துல இருந்து உள்ள 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க இருந்து தான் நீங்க நெக் வந்து வரையணும். நீங்க என்ன நெக் வேணாலும் வச்சுக்கலாம், பாட் நெக்கோ, ரவுண்ட் நெக்கு, இல்ல நீங்க வந்து ஸ்டார் நெக்கோ, அந்த மாதிரி எதுனாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். இப்போ என்கிட்ட கஸ்டமர் கேட்ட நெக்கு இந்த நெக்கு. ஸோ இந்த ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு 5 இன்ச்சுக்கு. இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, நம்ம பேக் நெக் இருக்கு இல்லையா, பேக் நெக்ல இந்த லென்த் எவ்வளவு வருதோ இது பாத்தீங்கன்னா எனக்கு 3.5 வருது. இந்த ரவுண்டோட லென்த் ஒன் சைடு வந்து 3.5 வருது. அப்ப இந்த இடத்துல நான் வந்து கரெக்டா 3.5 வச்சேன்னா எனக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் துணி இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து வைக்கலாம். நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு ஹைட் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு பாக்ஸ் போடுறேன். நேரா ஒரு பாக்ஸ். கட்டிங்ல இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். இதை வந்து நீங்க இப்படியே பாட் நெக்கா கூட எடுக்கலாம் ரவுண்டா. இதே வந்து லீஃப் நெக்கா கூட எடுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்ல வந்து கீழே நீங்க என்ன நெக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சுக்கோங்க. மேல மட்டும் பாத்தீங்கன்னா நெக் விட்ல இருந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளி ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ இதை வந்து இப்படிதான் நீங்க கட் பண்ணணும். வேற மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஆல்டர் நெக் வந்து தைக்க முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டா ஒட்டி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுங்க. என்னடா இது எக்ஸ்ட்ராவா வச்சு இப்படி கட் பண்ணிட்டாங்க, இது எப்படி வந்து நம்மளுக்கு கலர் கரெக்டா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து தைச்ச பின்னாடி இப்படி வரும். இதுதான் வந்து நம்ம ஆல்டர் நெக் இப்ப போடுறோம் இல்லையா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா கரெக்டா. இந்த இடத்துல வந்து ஷேப் கரெக்டா வரும். இந்த மாதிரிதான் ஆல்டர் நெக் வந்து வரும். இந்த எக்ஸ்ட்ரா வந்து எதுக்குன்னா தைக்கும் போது இதை சரி பண்ணிக்கலாம். தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்.